ஈரோடு மேற்கு தொகுதியில அடுத்து ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏ எந்த விஷயங்கள் எல்லாம் மாத்தி கொடுக்கணும், மக்கள் கேட்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சீனூரை பொறுத்த வரைக்கும் பேரூராட்சி ஆயிருக்கிறத தவிர போலீஸ் ஸ்டேஷன் கூட அந்த ஊருக்கு இல்லைங்கிறது தான் நிதர்சனம். அதான் உண்மை. நல்ல நூலகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் லைப்ரரி, ரோடுகள் தான் கொஞ்சம் மேம்படுத்தணுங்க. குண்டு குழியுமா இருக்குது. ட்ரைனேஜ் வசதி சுத்தமா இல்லைங்க. திண்டல்ல இப்ப பாத்தீங்கன்னா காலேஜ் விட்டாங்கன்னா இது வந்து டிராபிக்கா பயங்கரமா இருக்கு. அதனால ஒன்னும் இது பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே பிளாக் ஆகி நிக்குது. ஒயின் ஷாப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10க்கு மேல இருக்குதுங்க. மாணிக்கு மலையா வசியம் போடும். 5 வருஷமே எந்த விஷயமே நடக்கல. மழை செய்யறது அதே மாதிரிதான் இருக்குது. ஒன்னும் புதுசா எதை டெவலப் பண்ணாது. குப்பைன்றாங்க, தண்ணி ஒழுங்கா வருது. வேற ஒன்னும் கிடையாது. பாலம் கட்டிருக்கிற மகாராஜர்கிட்ட 3 மாசமா கட்டுறாங்க இன்னும் கட்டி முடியல. இதுக்கு அந்த ரோடு ஒரு நிமிஷம் தாண்டறதுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. ஆனா எல்லா மந்திரி மினிஸ்டர் போறாங்க வராங்க. ஆனா அவங்க சுத்தி தான் போறாங்க. ரோடு அகலப்படுத்தணும். டிராபிக்கா இருக்கு. இந்த திண்டல்லையே தான் காலேஜ் விடும்போது டிராபிக்கா இருக்குது. இங்க இருந்து மேம்பாலம் வந்தா நல்லா இருக்கு. சென்னிமேல் ரோட்ல ரங்கம்பாளையம் ரோடு வசதி இல்ல. மழை வந்துச்சுன்னா நுழப்பாலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 6 ஆள் வரைக்கும் தண்ணி போகுதுங்க. ஒரு 2 வீலர் போக முடியாது, ஒரு கார் போக முடியாது. மேட்டூர் ரோடு, சென்னிமலை ரோடு ஸ்பீடு பிரேக்கு தேவைங்க. நானும் எத்தனையோ பேர்த்திட்ட நாங்களும் சொல்லிட்டுங்க. டீம் கொடுத்துட்டேன். யாரும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. இது வந்து சம்பத் நகர் ரோடு அகலப்படுத்தணும். வில்டர்ஸ்மட்டி வரைக்குமே ரோடு டிராபிக்கா தான் இருக்குது. ஒரு அடிப்படைங்கிறது வந்து ஒரு மேம்பால வசதி செஞ்சு அங்க சத்தி ரோடு வழியே சிஎன்சி வரைக்குங்க, இங்க பள்ளிவளத்து வரைக்கும், இங்க திண்டல் வரைக்கும் ஒரு மேம்பாலம் இருந்ததுன்னா ஈரோட்டில் கூட்ட நெரிச்சல் இருந்திருக்காது. வில்ரசம்பட்டிங்க, திண்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா திண்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரோட்ல தான் ஊத்தி வைக்கிறாங்க. நடந்து போறவங்க மேல எல்லாம் அடிக்குது. நிறைய டெவலப் ஆகணும், இண்டஸ்ட்ரியல் பெருகணும், நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாகணும், வேலை வாய்ப்புகள் பெருகணும். அதுன்றது எல்லாருடைய ஆதங்கம் தான். அதுக்கு கவர்மெண்ட்டோ இல்ல அரசியல் கட்சிகளோ என்ன முடிவு எடுக்கிறாங்க, எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது அப்படியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஈரோடு மேற்கு தொகுதியிலிருந்து நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தேவைகள் என்னென்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வாய்ஸ் ஆஃப் ஈரோடின் எலெக்ஷன் ரேடர் 2026.